அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, துலாம் ராசியோடைய ஜூன் மாத பதிவு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் நான் பார்த்தீங்களா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வாரியான பலன்கள் சொல்லியிருக்கேன். அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களுக்கு தனித்தனியான பலன் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கூடவே பரிகாரமும் சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக மாறுங்க. ஸோ பதிவை முழுசாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ஆல்ரெடி துலாம் ராசியோடைய கேரக்டர்ஸ் போட்டிருக்கேன். துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பதிவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிரக சேர்க்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூரியன், புதன், சுக்கிரன், குரு இவங்க எல்லாமே பார்த்தீங்களா 8ல் சந்திக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்களா செவ்வாய் 7ல் இருக்காருங்க. உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை மூலயமா என்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கணும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சித்திரை 3-4 பாதங்கள் பார்த்துடலாம். பொதுவாகவே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்களா, நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலுமே சரி, அதை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. ரொம்பவே மனிதநேயம் உள்ள நபராக இருப்பீங்க. அதே போல் நீங்கள் உங்களை அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சுக்கிரன் பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமான பலனையே தருவாருங்க. ஸோ பிஸ்னஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே தீர்க்கமாக யோசித்து முடிவெடுங்க. உங்களுக்கு ரொம்பவே வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. பலராலுமே செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் ஈஸியாக முடிப்பீங்க. ஸோ ரொம்பவே வெற்றிகரமான மாதமாகவே இருக்கும். பணவரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்களா, உங்களுடைய வாக்கு திறமையால் மற்ற கஸ்டமர்ஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்தையுமே உங்களுடைய வாக்கு வன்மையால் எல்லாத்தையுமே கவர்ந்தெழுத்துருவீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலனையே கொடுக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் சூப்பராக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அழகாக பேசி தீர்த்துடுவீங்க. ஸோ பிஸ்னஸ் எப்பவுமே உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சீனாதன் சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால பிஸ்னஸ் பார்த்திங்களா உங்களுக்கு சூப்பராக அமையுங்க, சூப்பராக இருக்கும். அதே போல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸால் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கணும்னு சொல்லலாம். நிறைய முக்கியமான விஐபிஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்களா அறிமுகமாகுவாங்க இந்த மாதத்தில். புதுசாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே கண்டிப்பாக பார்த்திங்களா ஜூன் 15க்கு மேலே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய தொகை ஏதாவது போட்டு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஜூன் 15க்கு மேலே நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜூன் 15க்கு முன்னாடி பார்த்திங்களா ஓரளவு மீடியமாக இருக்கும், அதாவது சுமாராக இருக்கும்னு சொல்லலாங்க. ஜூன் 15க்கு மேலே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜூன் 15க்கு மேலே பண்ணலாம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும். பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். பண வரவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்த்தீங்களா குரு 8ல் மறையிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு விரைய செலவுகள் மட்டும் வரும். அதாவது கையில் பணமும் வந்துட்டுருக்கோம், ஒரு பக்கம் பண வருமானம் வரும், இன்னொரு பக்கம் செலவாயிட்ருக்கும். செலவை பார்த்திங்களா நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கலாங்க. சுப செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஸோ திருமணம் அந்த மாதிரி ஏதாவது வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, செவ்வாய் பார்த்திங்களா 7ல் இருக்கார். ஸோ திருமணம் இவ்வளோ நாளாக ஏதாவது வரன் பார்த்துட்ருக்கீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மனசுக்கு பிடித்தமான பெண் அல்லது மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்ருக்கீங்கனாலும் அமையும். நீங்கள் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸோடு எதிர்பார்த்துருக்கீங்களோ அது எல்லாமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்குங்க. ஸோ ரொம்பவே நல்ல மாதமாகவே இருக்குது. லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபேமிலிக்குள்ளே இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்குமே நல்ல மாதமாக இருக்குது. காதல் கைக்கூடிய மாதமாகவும் இருக்குது. காதலிக்கிறீங்க கல்யாணமும் பண்ணிக்கலாம், அதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்பவே வெற்றிகரமான மாதமாகவே இருக்குங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே சமாளிச்சிடுவீங்க. அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் படிப்பில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க. உங்களுடைய டீச்சர்ஸோடைய சப்போர்ட் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்குங்க. நீங்கள் ஏதாவது கோர்ஸ், காலேஜ் ஏதாவது ஜாயின் பண்ணணும், கோர்ஸ் ஏதாவது எடுக்கணும்னா ஜூன் 15 வரைக்கும் பெரிய அளவில் நீங்களாக தன்னிச்சையாக எந்த முடிவு எடுக்க வேணாம். உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய வெல்விஷர்ஸ் இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸை கேட்டு நீங்கள் முடிவு எடுங்க. ஜூன் 15க்கு மேலே நீங்கள் எடுக்கிற முடிவே கரெக்டாக இருக்கும். இந்த 15 வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் டிஸ்டர்பான மனநிலையில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் பெரியவங்களை கேட்டு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த மாதம் ரொம்பவே சாதகமாக இருக்குது. நீங்கள் நினைச்ச பொருளை வாங்கலாம், இல்லை நகைகள் ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும், புது டிசைன்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணிடுவீங்க.
உங்களுக்கு வீடு ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இல்லை புதுசாக வீடு ஏதாவது கட்டுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதம் அதுவே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜூன் 15 வரைக்கும் ஓரளவு ஒரு 50% பலன் கிடைக்கும். அதாவது ஜூன் 15க்கு மேலே பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக தான் இருக்கும். செலவுகளை தவிர்க்கிறதுக்கும் மாணவர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான மந்தாக இருக்கும். சரஸ்வதி தேவியை நீங்கள் வழிபட்டுட்டு வர வர என்ன ஆகும்னா மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய விரைய செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். ஸோ நீங்கள் மகாலட்சுமி தேவி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தேவியை நெய் தீபம் இட்டு வழிபட்டுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான மல்லிகைப்பூவையும் நெய் தீபத்தையும் போட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியோடைய அருள் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும். ஸோ இன்னுமே வாழ்க்கையில் மேன்மை அடையிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே உதவிகரமாக இருக்குங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்களா ஜூன் 15. ஸோ அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். லாங் ட்ராவல்ஸ் எதுவும் வேணாம். கொஞ்சம் அன்னைக்கு நீங்கள் பேச்சுவார்த்தைகள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேற தொந்தரவு இல்லை. அதிர்ஷ்டமான நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்களா ஜூன் 8, 9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குங்க. நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யறதா இருந்தால் அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். ரொம்பவே வெற்றிகரமாக இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். மற்றவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகளை கூட அடுத்தவங்க உங்களுக்கு செய்யக்கூடிய பிரச்சனைகளை கூட அடுத்தவர்கள் உங்களுக்கு செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். ரொம்பவே சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள், சாமர்த்தியசாலிகள்னே சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குங்க. உங்களுக்கு குருவோடைய பார்வையால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய சுப செலவுகள்லாம் செய்ய வேண்டி இருக்கும். உங்களுடைய வேலை காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அது பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்கும். நிறைய லாபத்தை ஈட்டு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். பணவரவு பார்த்திங்களா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். பணவரவு எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் நல்ல வரவு இருந்துகிட்டே இருக்குங்க. பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பெற்றோருடைய ஆசிர்வாதமும் இல்லை நீங்கள் பெரிய அளவில் ரொம்பவே மரியாதை கொடுக்கக்கூடிய நபருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் உங்களுடைய பேச்சு திறமையால் அது எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிப்பீங்க. நிறைய புது புது கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருப்பாங்க. நல்ல பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஜூன் 15 வரைக்கும் பிஸ்னஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஜூன் 15க்கு மேலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய வேலை சம்மந்தமாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய திறமையால் உங்களுடைய உயர் அதிகாரிகள் அதாவது உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் சொன்ன வேலைகள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே நல்ல பேர் கிடைக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்களா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடுங்க. உங்களுடைய கணவன் மனைவி அன்பு அதிகமாகும். 2 பேருமே ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. உங்களுக்குள்ள நெருக்கங்கள் அதிகமாகும்னு சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்களா நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நடந்துப்பாங்க. அதே போல் அவர்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அவர்களையும் ரொம்பவே சந்தோஷமாக வச்சுப்பீங்க. இந்த மாதம் பார்த்தீங்களா நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த மாதம் கட்சி ரகசியங்களை தயவு செஞ்சு வெளியே சொல்ல வேணாம். உங்களுடைய தொகுதியில் பார்த்தீங்களா உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறையினர்களுக்கெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க உங்களுடைய யதார்த்தமான படைப்பால் எல்லாத்துடைய கவனத்தையும் உங்களுடைய பக்கம் ஈர்க்கக்கூடிய மாதமாகவே இருக்குது. கலைத்துறையினருக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சம்பள பாக்கிகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வசூலாயிடும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும்னு சொல்லலாம். கல்வியிலிருந்து வந்த தொய்வுகள் நீங்கும். நல்லா படிப்பீங்க. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்துடலாங்க. அம்மன் வழிபாடு தாங்க உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கும். அம்மனுக்கு பார்த்தீங்களா அரளிப்பூ போட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சித்தியாகும், கைகூடி வரும். உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் நீங்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் பார்த்தீங்களா ஜூன் 9, 10 இந்த நாட்கள் 2மே உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அன்றைக்கி நீங்கள் நல்ல விஷயங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே விசாக நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்களா ரொம்பவே நேர்மையானவராக இருப்பீங்க.
எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே தன்னிச்சையாக செஞ்சு அதோடைய ரிசல்ட் என்னன்னு உடனுக்குடனே பார்க்கணுன்னு நினைப்பீங்க. ரொம்பவே நேர்மையான நல்ல குணமுடையவர் யாருன்னு பார்த்தீங்களா, விசாக நட்சத்திர அன்பர்கள் தாங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு மிகவும் நல்ல நிலையில் இருக்காருங்க. ஸோ பார்த்தீங்களா, அவருடைய பார்வை எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாக்கும்னே சொல்லலாம். எப்பவுமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. எப்பவுமே மற்றவங்களை நல்லா வச்சுருக்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனிதநேயம் உள்ள நபராக இருப்பீங்க. ஸோ உங்களுடைய நல்ல மனசுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. உங்களுடைய உடம்புல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. ஜென்ஸாக இருந்தால் லேடிஸாக இருந்தால் ஜென்ஸ், எதிர்பாலினத்தாரால் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணவரவு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பணவரவு அதிகரிக்கும், காரிய சித்தி உண்டாகுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தமான நிலைகள்லாம் மாறி தொழில் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. பழைய பாக்கிகள் ஏதாவது வசூலாகாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் வசூலாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்களா, உங்களுடைய திறமையால் உங்களுடைய வேலைகளை திறம்பட செஞ்சு உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நல்ல பேர் கிடைக்குங்க. பதவி உயர்வும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த இடத்துலையாச்சும் நீங்கள் இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றமும் கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும், நல்ல சேலரியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஃபேமிலியில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும், நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒருத்தர் புரிஞ்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. குழந்தைங்களும் பார்த்தீங்களா உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. குழந்தைங்களுடைய செயல்களை பார்த்து நீங்கள் ரொம்பவே பெருமைப்படக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுக்கு ரொம்பவே நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்களுடைய சகோதரிக்கு இந்த மாதம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்களா, பொலிட்டீஷியன்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய எதிர்கட்சிக்காரர்கள் பற்றி நீங்கள் அதிகமாக பேசுகிறதோ இல்லை அவங்கள பகச்சிக்கிறதோ வேண்டாங்க. இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கட்சி தலைமையில் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ கட்சி சம்மந்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டாகுங்க. உங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குங்க. ஜூன் 15க்கு மேலே நீங்கள் ஏதாவது கட்சி சம்மந்தமாக ஏதாவது திட்டங்கள் வகுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜூன் 15க்கு மேலே பண்ணலாங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. நல்ல வரவேற்பு இருக்கும். உங்களுடைய கலைத்திறன் வளரக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய சக மாணவர்களோட கண்டிப்பாக ரொம்பவே கேர்ஃபுல்லாக பழகணுங்க. கல்வியில் கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பேரண்ட்ஸையோ இல்லை டீச்சர்ஸையோ கேட்டு முடிவெடுங்க. ஏதாவது குரூப் எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால், கன்ஃபியூஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸை கேளுங்க. இல்லை நீங்கள் பெரிய அளவில் மதிக்கக்கூடிய நபர் யாராவது உங்கள் வெல்விஷர்ஸாக இருப்பாங்க, இல்லை உங்கள் ரிலேஷனாக இருப்பாங்க, இல்லை உங்கள் மாஸ்டர்ஸ் யார்கிட்ட கேட்டு முடிவெடுங்க. உங்களுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரங்கள் பார்த்துடலாம். நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்களா சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சிவனையும் வழிபட்டு வந்தீங்களா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். காரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பரிகாரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைவீங்க. சகல செல்வங்களோட நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்களா, ஜூன் 10, 11 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். அந்த நாட்களில் நீங்கள் நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பாக ஜூன் 10, 11 கண்டிப்பாக செய்யலாங்க. ரொம்பவே வெற்றிகரமாக இருக்கும். ஸோ ஜூன் மாதம் பார்த்தீங்களா நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் ஜூன் 15 வரைக்கும் பார்த்தீங்களா ஓரளவு சுமாராக இருக்குது. ஜூன் 15க்கு மேலே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெரிய அளவில் ஏதாவது முடிவுகள் எடுக்கணும், பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஜூன் 15க்கு மேலே பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையாலுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. பண வரவு நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஃபேமிலி நல்லா இருக்குது. கொஞ்சம் விரைய செலவுகள் மட்டும் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன பரிகாரங்கள் செஞ்சுட்டு வந்தீங்களா, இந்த விரைய செலவுமே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காதுங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராச்சும் துலாம் ராசியில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.